அவருக்கு உண்மையாகவே உடல்நிலையை சரியில்லைன்னா, ஆனா இவர் எம்ஜிஆர் போல படுத்துக்கொண்டே ஒரு நாடக அரசியலை இங்க காண்பிக்க கூடாது. இது இந்த ஓடிபிக்கே தலை சுத்தல் வந்துருச்சுன்னா, இப்ப உங்களோட ஸ்டாலின் திட்டமும் கண்டிப்பாக நீதி அரசர்கள் பேன் பண்ணுவாங்க. அதுக்கு உண்மையாகவே ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு மாரடைப்பே அவங்களுக்கு. ஆதவாஜினா ஒரு ஆளாங்க திருமாவளவன் கட்சியில் இருக்கும்போது பைபிள் மீது ஆணையாக நாங்க எந்த இதுக்கும் போக மாட்டோம்னு சொல்லி பைபிள் மீது ஆணையிட்டு ஆதவாஜினா இப்ப குரான் மீது ஆணையிடுறாரு. இது ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றது. இஸ்லாத்தை சேர்ந்த ஓட்டுகளை நாங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி குரான் மீது ஆணையாக என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாஜகவோடு கூட கூட்டணி நீ வந்தாலும் வரலனாலும் இன்றைக்கு விஜய் அவர்கள் நடுத்தருவில் நிற்பதற்கு வழிவகை வகுத்துக் கொண்டிருக்கிறார். ஆதவர்ஜனா அவர்களுக்கும் திருமா அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. உங்களை வீழ்த்துவதற்கு கூட திருமா கட்சியிலிருந்து இன்றைக்கு ஆதவர்ஜனா வந்திருக்கலாம். இவர்கள் எல்லாம் சொல்வார்கள் பாஜக உள்ள வந்துடும். பாஜக உள்ள பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஒவ்வொரு கூட்டத்தில் ஒவ்வொரு கொஸ்டின் ரேஸ் பண்ற இதை மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. டிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் நாங்கள் வெளியிட்டோம். அதே வரிசையில் இன்றைக்கு எடப்பாடியார் ஒவ்வொரு தொகுதியில திமுகவை மக்கள் எப்படி ஏமாத்தி இருக்கிறது. கண்டிப்பா சொல்றேன், எல்லா திருட்டிலையும் திமுகவினுடைய ஒரு சேட்டை இருக்கிறது. கனிம வளத்தை திருடினார்கள். தமிழ்நாட்டிலேயே சரி இல்ல இந்தியாவில நீங்க பார்த்திருக்க முடியுமா? கிட்னியை திருடுகின்ற ஒரு மகா கேவலமான ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அவல நிலையை இன்றைக்கு முதலமைச்சர் கண்டுகொள்ள மாட்டாரு. அந்த துறையில் இருக்கிற அமைச்சர் வாய் திறந்து பேச மாட்டாங்க. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளர் சாமுவேல் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சரி, இப்போ ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு ஒரு தலை சுற்றல் காரணமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு. முதல்ல தேனாம்பேட்டை அப்போலோனாங்க, இப்போ கிரீன்ஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய அப்போலோ அப்படின்றாங்க. என்னதான் அவர்கள் உடல்நிலைக்கு என்னதான் ஆச்சு இப்போ ஆக்சுவலாக? குறிப்பாக நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் உடல்நலம் சரியாகி வீட்டுக்கு வரணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். அவருக்கு தலை சுத்தல் என்பதை விட உடல்நிலை கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. அது வயசாகிடுச்சுல்ல. குறிப்பாக இந்த தலை சுட்டல் எதுக்கு வந்திருக்கிறேன்னா, இப்படி சொல்லுங்க, ஓடிபி வயசாயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. மோடி அவர்களுக்குன்னா அங்கே வயசாயிடுச்சு இல்லை, மனசு சுத்தமாக இருந்தால் கொஞ்சம் உடல்நலம் நல்லாயிருக்கும். பாரத பிரதமர் மோடியை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஊழலோ இல்லை அவர் மீது ஒரு குற்றம் கூட இன்றைக்கு உலக தலைவர்களும் சரி இந்தியாவினுடைய அரசியல்வாதிகளும் சொல்ல முடியாது. ஆனால் அவரோடு கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரை கம்பேர் பண்ணாதீங்க தயவுசெய்து. பாரத பிரதமர் மோடி எங்கே? அவர் மிக தூய்மையானவர், பரிசுத்தமானவர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இன்றைக்கு ஊழல் செய்யும் பெரும் பெருசாலிகளாக இருக்கிறார்கள். அவரோடு கூட கண்டிப்பாக இந்த முதல்வருடைய ஸ்டாலினோ இல்லை கோபாலபுரத்தினுடைய குடும்பத்தையோ நம்ம கம்பேரிசன் பண்ணவே கூடாது. குறிப்பாக இவருக்கு ஏன் தலை சுற்றல் வந்துச்சுன்னா, அதுக்கு முதல் நாள் தான் நீதி அரசர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொலன்னு பொழக்கிறாங்க. மக்கள் பொழப்பதற்கு முன்பதாக இந்த பாலியல் குற்றமாக இருக்கட்டும், நீதியரசர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று கூட சொல்வார்கள். இன்றைக்கு மகேசனாய் தெய்வத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். தெய்வத்தினுடைய முகமாக நீதியரசர்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வழக்கிலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அதுவும் ஆளும் கட்சி அடி வாங்குவது ஒரு மிக கேவலமான செயல். அந்த வகையில் தான் இந்த ஓடிபி, ஓரணியில் திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லி ஓடிபி அந்த குண்டர்களை வைத்துக்கொண்டு உனக்கு 1000 ரூபாய் வருதா, பஸ்ஸில் ஃப்ரீயாக போறியா, இப்படியெல்லாம் குண்டர்களை வைத்து மிரட்டி ஓடிபி வாங்குறாங்க. குறிப்பாக அந்த ஓடிபி எப்படின்னா, ஒரு சகோதரிகளை வைத்துக்கொண்டு 6 கோடி வரை இதுக்கு செலவு செய்து ஒரு வாலண்டியருக்கும் 300 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு அவர்களுக்கு சாப்பாடோடு சேர்த்து கொடுக்கறதாக தகவல். இந்த ஓடிபியை ஒரு நீதி அரசல், குறிப்பாக விளங்காத அந்த வழக்கறிஞர் திமுகவினுடைய வில்சன் அண்ணா இருக்கிறாரு. அவர் போற இடமெல்லாம் சர்க்கிள் தான். அவர் எந்தெந்த இடத்தெல்லாம் போயிட்டு திராவிட முன்னேற்றத்திற்காக வாதாடுகிறாரோ அந்த இடத்துல எல்லாம் சர்க்கிளாக மிகப்பெரிய பலத்த அடியை இன்றைக்கு நீதிமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் கண்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக நீதியரசர் சுப்பிரமணியன் என்று சொல்லி நினைக்கிறேன். அவருக்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் கிளியராக கேட்குறாரு, அந்த பெஞ்சில் கேட்குறாரு. அதுவும் அந்த எதிர்த்தரப்பினுடைய பிபி சொல்கிறாங்க, இது எதிர்த்தரப்பினுடைய பிபிஐ கேள்வி கேட்கிறார். நீ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வக்கீலா இல்லை அரசு வக்கீலா என்று சொல்லி கேள்வி கேட்கும் போதுலாம் இன்றைக்கு தமிழகத்தில் திமுகவினுடைய ஆட்சிக்கு கை கால்லாம் நெடுங்கி போகிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பமாக இன்றைக்கு பலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சராக இருக்கட்டும், தலைவராக இருக்கட்டும். அந்த வகையில் இந்த ஓடிபியை ஏன் இவங்க வாங்குறாங்கன்னா,
ப்ரைவேசியே கிடையாது. நீதியரசர் தான் சொல்கிறார். இந்த ஓடிபி வாங்கி நம்ம சாதாரணமாக ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம், நம்மக்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. அந்த ஃபோன் நம்பர் கேட்ட பிற்பாடு அவங்க அதோட விடுறது கிடையாது, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு ஆஃபர் வந்துக்குது, இல்லை உங்களை நான் வெல்கம் பண்ணுறேன், இந்த இந்த எங்களுடைய கடையில் வந்து புதுசாக ஒரு பிராண்ட் வந்திருக்குது, ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம். அதே போல தான் இவங்க ஃபோன் நம்பரையும் ஓடிபியும் வாங்கி அந்த ஓடிபி மூலமாகவே இவன் நமக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து ஓட்டு போடுவாங்களா இல்லையா, இல்லை குடும்பத்தில் யாரெல்லாம் மாற்றுக் கட்சியில் இருக்கிறாங்க இவர்களுக்கு பணம் தரலாமா, கூகுள் பேல பணம் அனுப்புவதற்கு கூட ஃபோன் நம்பர் ப்ளஸ் ஓடிபி வாங்குவதற்கு ஒரு திருட்டுத்தனமான வழி இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு நீதி அரசர்கள் இப்படியெல்லாம் நடக்க போகிறது. நீங்கள் அதான் நீதிமன்றத்தில் அந்த அரசர் இவர் சுப்பிரமணியன் அவர்கள் ஐயா கேட்குறாரு, நீங்கள் பெரிய கட்சி, நீங்கள் பெரிய கட்சின்றதுனால பெரிய பார்ட்டின்றதுனால எல்லார் இடத்துலையும் போய் ஓடிபி வாங்கி ஃபோன் நம்பர் வாங்கி நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் எலெக்ஷன் தேர்தல் என்று வரும்போது சமத்துவம் இருக்காது. ஒரு சின்ன கட்சி போய் அங்கே போய் ஒரு வீடு வீடியாக ஏழியோ ஓடிபியோ நம்பர் கேட்டாலும் மக்கள் தரமாட்டுறாங்க. அப்போது இதை வந்து ஓடிபி நீ வாங்கவே கூடாது என்று சொல்லி ஒரு நிரந்தர தடை இல்லாமல் இன்னைக்கு கூட இன்னொரு கேஸ் வருது. இதுக்கே வந்து முதலமைச்சருக்கு தலை சுற்றல் வந்து விட்டுன்னு சொன்னால் உங்களுடன் ஸ்டாலின் என்று சொல்லி ஒரு தலைப்பை போட்டிருக்காரு. அதாவது இதுக்கு முன்பதாக இருந்த கேஸை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு முதல்வரோ அரசு துறையில் இருக்கிற முதல்வருடைய பேர் வரக்கூடாது. இன்னொன்று அதில் உதயசூரியன் சின்னமும் இருக்கிறது. இதை வந்து எப்படின்னா இப்போ சிவி சண்முகம் அவர்கள் இவரே டைரக்டாக மனு வந்து ஒரு லிட்டை ஒன்று தாக்கல் செய்திருக்கிறாரு. இது இந்த ஓடிபிக்கே தலை சுத்தல் வந்துருச்சுன்னா இப்போ உங்களுடைய ஸ்டாலின் திட்டமும் வந்து கண்டிப்பாக நீதி அரசர்கள் பேன் பண்ணுவாங்க. அதுக்கு உண்மையாகவே ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு மாரடைப்பே வரும். ஆகவே அவருக்கு உண்மையாகவே உடல்நிலை வந்து சரியில்லை தான். ஆனால் இவர் வந்து எம்ஜிஆர் போல படுத்துக்கொண்டே ஒரு நாடக அரசியலை வந்து இங்கே காண்பிக்கக்கூடாது. எப்படி மம்தா பானர்ஜி வந்து எலெக்ஷன் வரும்போது காலில் துண்டை கட்டு போட்டுக்குன்னு வந்து மக்களிடத்தில் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணாங்களோ அதை வந்து இன்னைக்கு வந்து அதே போல ஒரு வரிசையில் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார். இதையெல்லாம் வந்து தமிழக மக்கள் வந்து நம்புற மாதிரியே இல்லை. நீ ஹாஸ்பிட்டலே படு ராஜான்னு சொல்லிட்டு எங்களுடைய பாஜக கூட்டணிக்கும் ரெட்டைகளுக்கும் தாமரைக்கும் மக்கள் குத்துன்னு போயிடுவாங்க. மக்கள் உங்களிடத்துல ஏமாறுவதற்கு இனி தயாராக கிடையாது. ஓகே சார், அடுத்த நீங்கள் சொல்லும்போது பாஜக கூட்டணி அப்படிங்கும்போது அதிமுக இப்போட எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணம் போய்கிட்டு இருக்காரு. அது மிகப்பெரிய வெற்றி அடைன்னு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக வெற்றி அடைகிறது. எப்படி எங்களுடைய முன்னாள் பாஜகனுடைய மாநில தலைவர் என் மண் என் மக்கள் யாத்திரையை எப்படி நாங்கள் வெற்றியடைய வைத்தோமோ, எத்தனை அதாவது கம்மியாக இருந்த ஓட்டு வங்கியை இன்றைக்கு என் மண் என் மக்கள் யாத்திரை பாஜகவனுடைய ஓட்டு வங்கியை இன்றைக்கு அண்ணாமலையார் உயர்த்திருக்கிறார். அதாவது எடுத்த உடனே ஜெயிப்போம் என்று சொல்லிலாம் போகக்கூடாது. நீச்சலே தெரியாது ஒரு குழந்தைக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக தத்தி தான் தவழ முடியும். அந்த வகையில் தமிழகத்தினுடைய ஒரு குழந்தைத்தனமாக இருந்த பாஜகவை இன்றைக்கு எங்களுடைய தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவாக இருக்கட்டும், இல்லை எல் முருகன் அண்ணன் அமைச்சராக இருக்கட்டும், அடுத்த கட்டத்தில் அண்ணன் அண்ணாமலையாக இருக்கட்டும், இப்பொழுது இருக்கிற அண்ணன் நயினார் அண்ணன் மாநில தலைவராக இருக்கட்டும், இவர்களெல்லாம் மேலோக்கி தான் நாங்கள் கொண்டு போயிருக்கிறோம். இன்னும் கீழ்நோக்கியே போகவில்லை. ஒன்றுமில்லாத பாஜகவை இன்றைக்கு ஒரு எம்பியா சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா இருந்தார்கள், லட்சராஜா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள். ஆக இப்பொழுது 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் வைத்திருக்கிறோம். நாங்கள் மார்த்தட்டி சொல்வோம், இன்றைக்கு தமிழகத்திலே பாஜக வளர்ந்திருக்கிறது. இவர்கள் எல்லாம் சொல்வார்கள் பாஜக உள்ள வந்துடும். பாஜக உள்ள வந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. இவர்களெல்லாம் இன்னும் மக்களை ஏமாற்றும்படியா இப்படிப்பட்ட ஒரு மாய்மாலமான வார்த்தையை இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக என் மண் என் மக்கள் இந்த யாத்திரை எப்படி வெற்றிகரமாக பாஜகவுக்கு இருந்ததோ அதே போல மக்களை மீட்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு யாத்திரை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இது பாஜகவோட உறுப்பினர்களும் மிகப்பெரிய தொண்டர்களாய் உள்ளே களத்திலே இருந்து மக்களுக்கு பணியாற்றும்படியாக அவரோடு கூட எழுச்சி பணமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடரில் மாத்திரம் செல்லவில்லை, நாங்களும் இதிலே பங்கு கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த யாத்திரை என்பது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தடி மு க ஸ்டாலின் அவர்கள் என்னன்னா, முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் போவதற்கு முன்பதாக முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் அந்த ஏரியாவுக்கு போயிடுறார். அந்த ஏரியாவுக்கு போய் அந்த ஏரியாவில் இப்போ விசைத்தறிதாரர்கள் இருக்கிறார்கள், அல்லது ஒரு எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி இருக்கிறது, அல்லது ஒரு கை தொழில் செய்கிற ஒரு மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எந்தெந்த ஏரியாவுக்குலாம் அந்த எடப்பாடியார் போகிறார்களோ அந்த ஏரியாவுக்கு என்ன தேவை, திமுகவினுடைய பொய்யான பிம்பத்தை எப்படி உடைக்க வேண்டும், இவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதி மக்களுக்கு கொடுத்து செய்யாமல் இருக்கிறார்கள் என்பதை லிஸ்ட் அவுட் எடுத்து அண்ணன் வேலுமணி அவர்கள் லிஸ்ட் அவுட் எடுத்து
எடப்பாடி அவர்களுக்கு கொடுக்கிறார். எடப்பாடி அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூட்டத்தில் ஒவ்வொரு கொஸ்டினை ரேஸ் பண்றார். இதை வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. தினந்தோறும் ஒரு பிரச்சனையை, ஏனென்றால் இவர்களுக்கு சொற்பம் காலதான் இருக்கிறது, 6 மாதம் காலதான் இருக்கிறது. ஆகவே இவர்களால எண்மண் மக்கள் யாத்திரையே சமாளிக்க முடியவில்லை. அண்ணாமலை அவரும் தினந்தோறும் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் நாங்கள் வெளியிட்டோம். அதே வரிசையில் இன்றைக்கு எடப்பாடியார் ஒவ்வொரு தொகுதியில திமுகவை மக்கள் எப்படி ஏமாத்தி இருக்கிறது, நீங்க விவசாயிகளுடைய கூட்டத்தை போடும்போது விவசாயிகள் எல்லாம் கொந்தளிக்கிறார்கள், எங்களுக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லினான். ஆனால் இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் அதில் ஒரு விவசாயி வந்து குறிப்பிட்டார், இன்றைக்கு எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த விவசாய திட்டத்தின் கீழாய் 6000 ரூபாய் போடுகிறார், அது மாத்திரம்தான் எங்களுக்கு கரெக்டாக வருகிறது என்று சொல்லி எல்லாம் நாம் இன்றைக்கு எடப்பாடியுடைய அந்த பயணத்திலே பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான ஒரு பேரணியாக இருக்கும். குறிப்பாக 2026 நாங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த கூட்டணி கண்டிப்பாக பெறும். ஓகே சார். ஆனால் எல்லாருமே கூட்டணி பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா போய்கிட்டு இருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கே பார்த்தாலுமே என்ன சொல்கிறாரு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஆட்சி முழுமையாக நாங்கள் தான் கைப்பற்றுவோம், நாங்கள் எந்த அமைச்சர் பதவியும் யாருக்கும் கொடுக்க மாட்டோன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது இல்லை, அமித்ஷா அவர்கள் வந்து எங்கள்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சார். இங்கேயே இவங்களுக்குள்ள முரண்பாடு இருக்குதே. அதாவது இந்த முரண்பாடை வந்து எதிர்க்கட்சிகள் வந்து அவர்களுடைய சொல்விதம் வேறு, எதிர்க்கட்சிகள் சில திசை திருப்புகிறார்கள். இவர்களுக்குள்ளே ஒற்றுமையில் என்று சொல்லி எங்களுடைய ஒற்றை நோக்கு, நாங்கள் இந்த கூட்டணியிலே அமைச்சரா ஆகிறோம் ஆகவில்லை, அல்லது எங்களுக்கு அதிக சீட்டு கிடைக்கிறது கிடைக்கவில்லை, எல்லாம் அது தலைமை முடிவு செய்யும். ஒற்றை குறிக்கோள் என்ற என்னவென்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவதற்கு ஓரணியில், அதாவது இதற்கு முன்பதாக முரண்பாடுகள் இருந்திருக்கலாம், காலத்தின் கட்டாயத்தினாலே இன்றைக்கு பாஜகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணியினுடைய சின்ன சின்ன கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இன்றைக்கு நின்று களத்திலே போராடி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக அது நாங்கள் 2026 பாஜகவினுடைய கூட்டணி, அதிமுகவுடைய கூட்டணி ஜெயித்த பிற்பாடு தலைமை அதனுடைய அமைச்சர் பெருமக்களுடைய எல்லா விஷயங்களும் தலைமையானது முடிவு செய்யும். சார், அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எங்கேயாவது ஏதாவது கஞ்சா கடத்திட்டாங்க அப்படின்னா திமுக காரன் அப்படின்றீங்க, அடுத்து எங்கேயா பாலியல் தொழில் தான் அங்கே பாருங்க திமுக காரறீங்க. ஏன் சார், கிட்னி திருடா கூட அதுவும் திமுக காரன் தான் பலி போடுவீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லா திருட்டிலையும் திமுகவினுடைய ஒரு சேட்டை இருக்கிறது. கனிம வளத்தை திருடினார்கள், மரத்தை வெட்டி திருடினார்கள், கஞ்சா திருடினார்கள், ஜாஃபர் சாதிக்க போல போதை மருந்து கடத்தி திருடினார்கள். ஆனால் அதையும் தாண்டி பிரியாணி கடையில் பிரியாணி திருடினா முதலமைச்சர் போய் பாவம் நீங்கள் கிட்னி திருட வந்து பேச வேண்டிங்களே பிரதர். இதே சென்னையில் பிரியாணி கடையில் பிரியாணி திருடிட்டு குத்து சண்டை வீரர்கள் திமுகவினுடைய குண்டர்கள் சண்டை போட்டாங்க. இவர் ஆட்சிக்கு வந்து முதல் மாதமே போய் மன்னிப்பு கேட்டார். இதை விட ஒரு அவல நிலையான ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எங்கேயாவது தமிழ்நாட்டில் ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஆட்சியை தமிழ்நாட்டிலேயே சரி இல்லை இந்தியாவில் நீங்கள் பார்த்துருக்க முடியுமா? கிட்னியை திருடுகின்ற ஒரு மகா கேவலமான ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த திராவிட ஆனந்தன் என்பவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர். இவர் யார் வரிசையில் வருவார்னா, முன்னாள் எதிர்கட்சி கொறடா இளம் புகழேந்தி, அந்த வரிசையில் நம்ம இப்போ இந்த பாய்ங்களாம் அவர் பேர் நான் மறந்துட்டேன், இந்த தமிழன் பிரசன்னா, இப்படிப்பட்ட கேடுகட்டாலாம் பேசுறாங்க பார்த்தீங்களா, அந்த வரிசையில் வருகின்ற இந்த திராவிட ஆனந்தன் என்பவர் அந்த தாயார் வந்து ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 6 பேருக்கு வந்து இந்த கிட்னி வந்து திருடப்பட்டு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி நம்ம சமூக ஊடகத்தில் பேப்பரில் படிச்சிருக்கிறோம். அதில் 5 பேருடைய ஐடி வந்து ஃபேக் ஐடியா கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு ஐடி மட்டும்தான் ஒரிஜினல் ஐடி, மீதி 5 பேருடைய ஐடி வந்து ஃபேக் ஐடி. இந்த 6 பேருடைய கிட்னி திருடப்பட்டு குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் என்பவருடைய ஹாஸ்பிட்டலில் வைத்து தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இன்னொரு வந்து இந்த KN நேருடைய ஆஃபீஸ் பக்கத்திலே இருக்கிற ஒரு விஷயக்காரன் அந்த ஹாஸ்பிட்டலில் இது எப்படின்னா, KN நேருடைய வீட்டின் பின்புறத்தில் இவர் 2வது தெருவில் இருக்குதுன்னா அந்த ஹாஸ்பிட்டல் பின்னாடி இருக்குது. அதே தெருவில் தான் KN நேருடைய ஆஃபீஸும் இருக்குது. இப்படி இந்த திமுகவினுடைய எங்கெல்லாம் இவர்கள் ஊழல் செய்யலாம், எங்கெல்லாம் காசு இருக்கிறது என்று சொல்லி மனிதனுடைய உறுப்பிலே கூட இன்றைக்கு திருடுவதற்கு திமுக ஒரு தைரியமான ஒரு ரோட்டில் வந்து களத்தில் நின்று நாங்களும், அதாவது திருடுவதற்கு எங்கும் வழி கிடையாது, மனிதனுடைய கிட்னியை திருடுவதற்கு இன்றைக்கு திமுக ரெடியாகி கொண்டிருக்கிறது. அந்த வழியில் இன்றைக்கு 6 பேருடைய கிட்னி, குறிப்பாக அந்த நாமக்கல், ஈரோடு, இப்படி சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா விசைத்தறியுடைய ஒரு தொழிலை செய்கிற ஒரு சாமானிய மக்கள்
அவர்கள் வந்து கடன் வாங்கியிருப்பாங்க, டெய்லி 2000 ரூபாய், வாரம் 2000 ரூபாய் விதம் வட்டி கட்டணும். இப்படி குறிப்பாக பெண்களை குறிவைத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த திராவிட ஆனந்தன் இடைத்தரகராய் செயல்பட்டு நைஜீரியா கும்பலோடு கூட தொடர்பு இருக்கிறது இவருக்கு. ஏன்னா இப்போ நம்ம பேப்பர்லாம் படிப்போம், நைஜீரியா கும்பல் தான் 1 கோடி ரூபாய்க்கு கட்டி வைப்பாங்கன்னு சொல்லி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நேரு அண்ணனா இருக்கட்டும் அல்லது கதிரவனா இருக்கட்டும், கதிரவனுக்கு இடைத்தரகராக இருக்கின்ற இந்த திராவிட ஆனந்தா இருக்கட்டும், நைஜீரியா கும்பலோடு கூட தொடர்பு இருக்கிறதா என்பதை இன்றைக்கு வந்து உளவுத்துறை இன்டெலிஜென்ட் பியூரோ வந்து இவர்களை கூப்பிட்டு விசாரணை செய்யணும். குறிப்பாக அந்த அம்மையாருக்கு முதல்ல 1.5 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 3 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டிக்ளரேஷன் அந்த அம்மா காணொலி காட்சிகள் நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட அவல நிலையை இன்றைக்கு முதலமைச்சர் கண்டுகொள்ள மாட்டாரு. அந்த துறையில் இருக்கிற அமைச்சர் வந்து வாய் திறந்து பேச மாட்டாங்க. இப்படிப்பட்ட நிலைமை, அதாவது இடைத்தரகர்களாய் இன்றைக்கு வந்து செயல்பட்டு கிட்னியை தர்றாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் எங்கெங்கெல்லாம் துட்டு கிடைக்கல, ஊழல் பண்ண முடியலன்னா நைட்ல படுத்து ஒரு பெண்களோ ஆண்களோ படுத்து கொண்டு இருக்கும் போது கூட கழுத்து அறுத்துட்டு கண்ணன் நோன்ற வேலை கூட செய்வா அந்த திமுக காரன். சரி, அடுத்த பார்த்தோம் அப்படின்னா நம்ம விஜய் மக்கள் கட்சி, அதாவது தாவேகா, அதில் வந்து ஆதவ அர்ஜுனா சொல்லும்போது இந்த மாதிரி வந்து குரான் மீது ஆணையாக ஓகேங்களா பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு பேசுறாரு சார். எதனால அந்த அளவுக்கு ஆதங்க பாஜக? ஆதவ அர்ஜுனா ஒரு ஆளாங்க. திருமாவளவன் கட்சியில் இருக்கும்போது பைபிள் மீது ஆணையாக நாங்கள் எந்த இதுக்கும் போகமாட்டோன்னு சொல்லி பைபிள் மீது ஆணையிட்ட ஆதவ அர்ஜுனா இப்போ குரான் மீது ஆணையிடுறாரு. ஏன் அவரு இப்போ கிறிஸ்துவோ இல்லை கன்வெர்ட் கிறிஸ்துவா இருக்கிறாரு, அவர் இப்போ பகவத்கீதை மேலேயோ இல்லை பைபிள் மேலேயோ ஆனல்ல. இது ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது, சிறுபான்மை ஓட்டு, அதாவது இஸ்லாத்தை சேர்ந்த ஓட்டுகளை நாங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி குரான் மீது ஆணையாக என்று சொல்லி அங்கே அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையாக சொல்கிறேன், பாஜகவனோடு கூட கூட்டணி நீ வந்தாலும் வரலனாலும் இன்றைக்கு விஜய் அவர்கள் நடுத்தருவில் நிற்பதற்கு வழிவகை வகுத்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த திமுகவினுடைய நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நடக்கிற விஷயம் எப்படி தெரியாமல் இருக்கிறதோ அதே போல மதிப்புக்குரிய அண்ணன் விஜய் அவர்களுக்கும் விஷயங்கள் தெரியவில்லை. இவர் எப்படி நேராக கார்ல வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி நேராக கார்ல வந்து துண்டுச்சீட்டை கார்ல வரும்போது கொடுத்துட்றாங்க, அவர் எப்படி இறங்கி போடியத்து மேலே ஏறி மைக்கில் பிடிச்சி துண்டுச்சீட்டு பேசுறாரோ அதே பாணியில தான் இன்றைக்கு விஜய் அவர்கள் அந்த புரூஸ்லி ஆனந்தா அவர் என்ன சொல்கிறாரோ அல்லது வர்கீஷ் அவருடைய அதாவது பின்னணியோட பிஏ 2 பேரை எழுதி கொடுக்கிற சீட்டை கார்ல படித்து கொண்டு வந்து ஸ்டேஜில் ஏறி போடியத்தில் நின்று படிச்சுட்டு போயிடுறாரு. அவருக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆகவே எப்படியாப்பட்ட விஜயகாந்தே வீழ்த்தின இந்த சமூகம் அண்ணன் விஜய் அவர்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டும். இவர்கள் எல்லாம் இன்றைக்கு நான் சொல்றேன், ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கும் திருமா அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. உங்களை வீழ்த்துவதற்கு கூட திருமா கட்சியிலிருந்து இன்றைக்கு ஆதவ அர்ஜுனா வந்திருக்கலாம். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு விஜய் ஒரு மிகப்பெரிய பிங்கமாக ஓட்டு வங்கி இளைஞர்கள் உங்க பின்னாடி வந்து கொண்டு இருக்கிறாங்க. தயவு செய்து இளைஞர்களை கெடுக்காதீங்க. ஏன்னா எனக்கு என்ன தெரியல, திருமாவளவனை வந்து நீ அங்கே போய் நெடிக்கிற மாரி நெடி உள்ள என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கூட அண்ணன் திருமாவளவன் வந்து கண்டிப்பாக ஆதவ அர்ஜுனாவை சும்மா அவர் வந்து பல தடவை கட்சிக்கு போனவர் தானே, அவர் அங்கே திமுகவில் சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி தான் இங்கே திருமாவளவன் கட்சிக்கு வந்தார். ஏன்னா சபரிசோரனுக்கு ஒரு நெருங்கிய நண்பர் யார், நம்ம ஆதவ அர்ஜுனா வந்து சபரிசோரனுக்கு 2 பேரும் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் பார்ட்னர்ஸ். அவர் அங்கே சீட்டு கொடுக்கலாம் இங்கே வந்தார், இங்கேயும் சீட்டு தரல. இப்போ விஜய்னுடைய கூட்டணிக்கு போயிருக்காரு. ஆகவே இவர் சொல்வதெல்லாம் வந்து சபையில் வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. உண்மையாகவே அண்ணன் விஜய் அவர்கள் தெளிவான ஒரு அரசியல் பயணத்தை நீங்கள் வந்து முன்னெடுக்க வேண்டும். நீங்கள் தனித்து நின்றால் உண்மையாகவே சொல்கிறேன், உங்கள் பணம் வேஸ்ட்டு, உங்களுடைய உழைப்பு வேஸ்ட்டு. உங்கள் பின்னாடி வருகிற இளைஞர்களும் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முன்னெடுத்து பார்த்து யாரோடு கூட இன்றைக்கு கூட்டணி வைக்க வேண்டும். உங்களுடைய குரலும் பாஜகவினுடைய குரலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற குரலும் ஒற்றை குரலாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய குரலும் அண்ணன் சீமான் அவர்களுடைய குரலும் பாஜகவின் குரலும் அதுதான், ஏடிஎம்கே குரலும் அதே குரல் தான். ஆகவே நீங்கள் இந்த அணியிலே சேர்வதுதான் நல்லது என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். ஒன்று இந்த அணியிலே சேராமல் நீங்கள் தனித்து நின்றீர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே இந்த சமூகம் உங்களை தனித்து ஒரு தனியாளாக தான் உங்களை வந்து கழட்டி விடுவார்கள். ஓகே, ஆனால் அதே மாதிரி தான் இப்போ அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் வந்து மிகப்பெரிய மாநாடு மதுரையில் நடத்தலாம்னு இப்போ பிளான் பண்ணியிருக்காங்களே.
ஸோ அவங்க அடுத்த கட்ட மூவ் போய்கிட்டே தானே இருக்குது. இருந்தாலுமே ஏன் இந்த பாஜகவினர் வந்து விஜய் இவ்வளோ கிண்டல் பண்ணுறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களோட வந்து கூட்டணிக்கு விஜயும் வரலாம் அப்படின்னு கூட கூப்பிடுறாரு. கண்டிப்பாக ஒற்றை கருத்து என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும். ஆகவே அண்ணன் விஜய் அவர்களும் அதே கருத்தை தான் அங்கே வந்து தமிழகத்தில் பதிவிடுகிறார். அண்ணன் சீமான் அவர்களும் அதே கருத்து தான் பதிவிடுகிறார். இந்த திருச்சி மாநாடு கூட நீங்கள் மாநாடு நடத்துங்கள், நல்லதுதான். ஆனால் என்னதான் மாநாடு நடத்தாலும் நீங்கள் தனித்து நின்னால் அது உங்களுக்கு ஆபத்து. உண்மையாகவே அண்ணன் விஜய் அவர்கள் நீங்கள் தனித்து போட்டியிட்டால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை இந்த தமிழகம் வந்து உங்களுக்கு உருவாக்கும். குறிப்பாக உங்கள் பின்னாடி வருகிற இளைஞர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கண்டிப்பாக சந்திப்பாங்க. ஒரு சலசலப்பு உண்டாயிடும். இப்போ மாற்று கட்சியிலிருந்து தான் இளைஞர்கள்லாம் அவங்க பின்னாடி வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கூட்டணி வந்து நடுத்தூரில் நிற்க விட்ட மாதிரி ஆகிடும். ஆகவே கண்டிப்பாக நீங்கள் கூட்டணிக்கு வரணும். குறிப்பாக அண்ணன் விஜயகாந்தினுடைய ஒரு பிறந்த தேதியாது அன்றைக்கு தான் வந்து திருச்சியில் ஒரு மாநாடை வந்து வைத்திருக்கிறார்கள். அது ஒரு நல்ல ஒரு எண்ணம் தான். உங்களுடைய மாநாடு கண்டிப்பாக வெற்றி அடையணும். ஒற்றை கருத்து உள்ள அண்ணன் விஜய் அவர்கள் மறுபடியும் இங்கே பதிவு செய்கிறேன். நீங்கள் எல்லாம் ஓரணியில் இருந்து களத்திலே ஒரு களமாடி திராவிட முன்னேற்ற கழகத்திடம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். விஜய் அவர்கள் தான் வந்து சிஎம் கேண்டிடேட்டுன்றாங்க. ஒருவேளை இணைஞ்சாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் கேண்டிடேட்டு. அப்புறம் எப்படி ஒத்து போகும்? அதுவும் இல்லாமல் குரான் மீதே ஆணையாக சொல்கிறாரு பாஜக கூட்டணி வரமாட்டான்ட்டு. எங்க இதே ஆதவர்ஜனா எத்தனை ஆணையிட்டார்னு சொல்லி காணவில்லை. நான் சொல்லட்டுமா? இங்கே போக மாட்டான், அங்கே போக மாட்டான், அவன் எப்படி இவன் எப்படின்னு சொல்லி குரான் மீது, அதாவது குரான் மீது ஆணையிடக்கூடாது என்று சொல்லி குரானுடைய தத்துவம். இவர் குரான் மீதே ஆணையிடுகிறார். பைபிளும் அப்படிதான். பைபிள் உள்ள வார்த்தை, பைபிள்லையும் நீ வந்து சத்தியம் செய்யக்கூடாது, அவருடைய பெயராலும் நீ சத்தியம் செய்யக்கூடாது. நீ அந்த வழிபாட்டுக்கு முரண்கேடாக நீ வந்து ஆணையிட்டுக்கிற, அதுவே ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம் தான். ஆகவே இந்த ஆதவர்ஜனா பேசுகிற பேச்செல்லாம் வந்து சும்மா சல்லிதானமான பேச்சு. அவரை யாரும் மதிக்கவே மாட்டேன்றான். சரிங்களா? அண்ணன் விஜய் அவர்கள் அவரோடு கூட கூட்டு வைத்திருப்பதே ஒரு மிகப்பெரிய கேவலமான விஷயம். ஆகவே அந்த தலைமைத்துவம் என்பது இரண்டாவது கட்ட முயற்சி. முதல் கட்ட முயற்சி எங்களைப் போல சமூகவாதிகள் இளைஞர்கள் எல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்த நான்கரை ஆண்டுகளிலே கேடுகட்ட ஆட்சி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கிட்னியை விற்கும் அளவிற்கு கூட இறங்கி போயிருக்கிறது இந்த கேடுகட்ட ஆட்சி. இப்படியே போனால் மக்களுடைய மண்டை ஓட்டை விற்பதற்கு கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கீழே இறங்கி வரும். ஏனென்றால் மண்டை ஓட்டை மாத்திரமல்ல, இவர்கள் செத்துப்போன சவத்தை கூட நோண்டி அந்த ஹார்ட் பீட் இருக்கிறதா என்று சொல்லி உள்ளே இருக்கிற உறுப்பை விற்கும்படியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட கீழ்த்தனமான செயலை கூட செய்யும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கடைசி ஒரே ஒரு கேள்வி சார், இன்னைக்கு வந்து சூர்யாவோட பிறந்தநாள், அவருக்கு என்ன வாழ்த்துக்கள் சொல்லுவீங்க? யாரை சொல்லுவோமா? வாழ்த்துக்கள் சொல்லுவீங்க சூர்யாவுக்கு பிறந்த நாள். அதை பற்றி நான் எதுவும் கருத்து சொல்ல முற்படவில்லை. ஏன்னா எப்பவுமே பாஜக அவர் படத்தை ரிலீஸ் பண்ணாவே படம் ஓட முடியாமல் பண்ணுறது முக்கியமே பாஜகவினர் தான். அதுதான் கேள்வி எழுப்புறோம். பாஜக என்று நாம் அதில் குறிப்பிட முடியாது. இவருடைய இன்னைக்கு பாருங்களேன், இந்த அஜித்தினுடைய கொலை வழக்கில் கூட, சாரி இப்போ கஸ்டடி இடத்துல கூட ஏதாவது ஒரு வார்த்தை இந்த சூர்யா அவர்கள் வாயை திறந்து பேசினாரா? அவர் இந்த ஜேவின் படம் எடுத்தார். யாருக்காக எடுத்த? சரி, நீ பணத்துக்காக எடுத்த, ஆனால் உனக்கு மனதில் ஒரு ஈரம் இருக்கணும். ஜெய்பீம் படத்தினுடைய நிழல் இங்கே நிஜமாக நடந்தது, உண்மையாக நடந்தது. அண்ணன் சூர்யா அவர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் படம் ஓடுகிறதோ ஓடவில்லையோ, இது பாஜக வந்து நாங்கள் வந்து விமர்சனம் செய்து ஓட விடாமல் இருப்பது எங்களுக்கு வந்து உள்நோக்கம் கிடையாது. ஜெய்பீம் படம் எடுத்த நீ இந்த அஜித்தினுடைய கஷ்டோட எடுத்துல ஒரு வார்த்தை, ஒரே ஒரு அறிக்கை கூட விடுவதற்கு உனக்கு திராணி இல்லை. அந்த படம் எப்படி எடுத்து, நான் சொல்ல போனால் அந்த படத்தை பார்த்து தான் இன்றைக்கு காவல்துறை கெட்டு போயிருக்கிறது. அந்த படத்தை பார்த்து தான் இப்படிப்பட்ட கஸ்டோடியல் டெத் வந்து நடக்கிறது. இப்படிப்பட்ட படத்தில் நீங்கள் நடிக்கவே தேவையில்லை. நீங்கள் நடிப்பதால் தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே சூர்யா அவர்களுடைய படம் ஓடுவது நல்லதுதான், ஆனால் சமூகத்துக்கு கொஞ்சம் வெளியே வாங்க. நீங்கள் வந்து எங்கேயோ வட இந்தியாவில் நடக்கிற ஒரு தப்பான செயலுக்கு இங்கே வந்து நீங்கள் வந்து விமர்சனம் செய்றீங்க. ஆனால் தமிழகத்தில் நடக்கிற தினந்தோறும் நடக்கிற அவலம் இல்லை. எங்களுடைய மாநில தலைவர் சொன்னார், அன்னைக்கு முந்தானத்தை வந்து ஒரு டிக்ளரேஷன் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். ஒரே நாள் எத்தனை கொலை நடந்தது? ஆமாம் சார், 24 கொலை நடந்திருக்கிறது. நேற்று மாத்திரம் 10 கொலை நடந்திருக்கிறது. இன்னும் அந்த சிறுமியின் பாலியல் ஆவடியில், சாரி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரம்பாக்கத்தில் ஒரு சிறுமியினுடைய பாலியல் தொல்லையை கண்டுபிடிக்க முடியல. இப்போதான் அது ஆக்சுவலாக வந்து அண்ணாமலை அவர்கள் அழுத்தத்தின் பேரில் தான் தனிப்படையை வந்து அமைச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எங்கே சேலத்தில் அவங்க அப்பா கருணாநிதியுடைய சிலை மேலே யாரோ மைய ஈஸ்டான்னு சொல்லிட்டு 1 மணி நேரத்தில் தனிப்படை அமைக்கிற கேடுகட்ட இந்த காவல்துறை இந்த இவ்வளோ பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறான். அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு இல்லை. 8 நாளுக்கு அப்புறம் தான் நீ வந்து 8 தனிப்படை 9 தனிப்படை அமைச்சவனுக்கு பிரயோஜனம் இல்லையே.
இப்படிப்பட்ட ஒரு நீர்த்து போன ஒரு 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 மங்கின காவல்துறையா, ஸ்காட்லாந்துக்கு ஈடாக இருந்த காவல்துறையை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கேடுகட்ட ஒரு ஒரு துறையாக மாற்றி இருக்கிறது. இப்படி நம்முடைய காவல்துறை நாங்கள் இப்படி பார்த்ததே கிடையாது. கடந்த 5 ஆண்டா இருக்கட்டும், அதுக்கு முந்தின 5 ஆண்டா இருக்கட்டும், ஒரு திருடனோ அல்லது ஒரு குற்றமோ நடந்த அடுத்த செகண்ட்ல பிடிக்கிற காவல்துறையை ஒரு 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 மெத்தன போக்கான ஒரு காவல்துறையாக மாற்றி இருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. ஆகவே இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் சூர்யா அவர்கள் வட இந்தியாவுடைய வட இந்தியாவிலையோ எங்கேயோ குஜராத்தில் நடந்தா ஒரு விமர்சனம் செய்கிற ஆளு, தமிழகத்தில் தினந்தோறும் கொலைகள், தினந்தோறும் கற்பழிப்புகள், தினந்தோறும் கிட்னி திருடு, சட்னி மட்டும் தான் அவனுக்கு தெரியல. ஆகவே சட்னியை கூட திருடுவானுங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள். இங்க நீங்க விமர்சனம் செய்யுங்க. இங்க விமர்சனம் செய்ய துப்பில்லாத சூர்யா அவர்கள் தயவு செய்து எங்கேயும் நீ விமர்சனமே செய்யவே கூடாது. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நல்லா சொல்லியிருக்கீங்க. உங்கள் பொன்னான கருத்து இளைய பாரத நேரில் ஒதுக்குனதுக்கு வைக்கிறேன். ரொம்ப நன்றி சார்.